ஹாய் நான் அர்ஜேஷான். வில்லியம்சன் 2013 வந்து பார்த்தீங்கன்னா டேல் ஸ்டீன் அவர் வந்து நியூசிலாந்துக்கு எதிராக விளையாடும் போது பிளான் பண்ணியிருக்காரு. என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, யாரையாவது வந்து அவர் வந்து வெறுப்பேற்றணும், அவங்களை அவுட் ஆக்கணும். ஏன்னா தன்னுடைய பவுலிங் தான் வந்து பெஸ்ட் பவுலிங் அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டீம்ல யார் பெஸ்ட் பேட்ஸ்மேனோ அவங்களை வந்து மிரட்டணும் அப்படின்றது வந்து டேல் ஸ்டீனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கும்போது வில்லியம்சன் தான் வந்து பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவங்க டீம்ல. அவரை வந்து நான் வந்து ஆட்டம் காட்டணும், தண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகமா வேற லெவல்ல வந்து பவுலிங் போடுறாப்ல. அவர் எந்த லெவலில் பவுலிங் போட்டாலும் அவர் பவுலிங் போடுறதுக்கேற்ப அப்படி சூப்பராக ஷாட்டு அந்த டைமிங்லாம் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் வில்லியம்சன் அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டொப்புன்னு பால் வந்து அந்த இடத்துல போய் படுது. பால் வந்து அந்த இடத்துல படும்போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கிராக் ஆயிருது அப்டமன் கார்டு. ஸோ கிராக் ஆனோடனே அம்பையர் கிட்ட கொடுக்குறாப்ல, அம்பையர் கிட்ட காமிச்சிட்டு புது அப்டமன் கார்டு வந்து வாங்கிடுறாப்ல. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் கண்டிப்பாக எந்த ஒரு பேட்ஸ்மேனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கோவப்பட்டிருப்பாரு. இல்லை அவருடைய ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரிட்டேஷனையாவது காமிச்சிருப்பாங்க. ஆனால் அந்த டைம்லையும் கேஷுவலாக இருந்தார் வில்லியம்சன். ஸோ கேஷுவலாக கிரவுண்டில் இருந்தது மட்டும் இல்லாமல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்நாளையே என்னுடைய அப்டமன் கார்டை வந்து உடைச்சது நீங்கள் தான், கிராக் பண்ணது நீங்கள் தான், அதனால் அதில் ஒரு சைன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் வாங்கியிருக்காரு. இது நடந்தது 2013. இப்படி நடந்த ஒரு விஷயத்த 6 வருஷம் கழிச்சு அந்த அப்டமன் கார்டை அப்படியே பத்திரமா வச்சு அதை ஃபோட்டோ எடுத்து டேல் ஸ்டீன் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம், டெஸ்ட் மேட்ச்லேருந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் அதை வந்து சோசியல் மீடியாவில் போட்டிருக்காரு. பார்த்தியா நீங்கள் இப்படி பண்ண பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு பொறுமை நிதானம் அப்படின்றதுக்கான உலக அடையாளம் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம்சன். இது வரைக்கும் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து 50 அடித்தாலும் சரி, செஞ்சுரி அடித்தாலும் சரி, இல்லை விக்கெட் எடுத்தாலும் சரி, எப்படி வந்து வித்தியாசமாக வந்து ஆக்ஷன் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் வந்து கொரியோகிராஃபி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஸ்வின் வந்து சொல்லியிருந்தார். ஸ்ரீசாந்த்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாராம், விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் எப்படி கத்தணும், ஏன்னா கேமராவில் வரும் இல்லைங்களா அப்படி. ஸோ அப்படி இருக்கிற கிரிக்கெட் வந்து இப்படி வளர்ந்துருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் இது வரைக்கும் எந்த பிளேயரையும் வந்து கோவப்பட்டு திட்டினது கிடையாது. அம்பையர்கிட்ட வந்து வாக்குவாதம் வந்து பண்ணது கிடையாது. ஸ்லெட்ஜிங்கிற ஒரு விஷயம் அவருடைய ஹிஸ்ட்ரியே கிடையாது. இப்படிப்பட்ட வில்லியம்சன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் மட்டும் இப்படி இல்லைங்க, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்திருக்காப்ல. அவருடைய ஃபேமிலியை பற்றி சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அம்மா வந்து பேஸ்கெட் பால் பிளேயரு, அவங்க அக்கா 2 பேர் வாலிபால் பிளேயரு, அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் பிளேயரு. ஸோ ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலை குடும்பம் மாதிரி ஸ்போர்ட்ஸ் ஃபேமிலி தான். ஸோ இவர் பிறக்கும் போது, இவர் கருவறையில் இருக்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பொறுமையின் சிகரம். அப்பவே கருவறையில் வயிற்றுக்குள்ள இருக்கும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பெயின் வந்துருச்சு அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மா பெயின் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அது ஃபால்ஸ் பெயினா என்னன்னு தெரியல. ஹாஸ்பிட்டல் போய் மெட்டர்னிட்டி வார்டுக்குள்ளேயும் போயிட்டாங்க. சுமார் 3 நைட்ஸ் வந்து இவர் வெளியவே வரலையாம். அது வேற ட்வின்ஸ் வேற வயிற்றுக்குள்ள. ஏற்கனவே 3 குழந்தை பிறந்துச்சு, டக்குன்னு டெலிவரி முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப லேட்டு. 3 நைட்டு கழிச்சு ஃபர்ஸ்ட் வில்லியம்சன் வெளியே வர்றாப்ல. அங்க இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே சந்தோஷத்துல வந்து கை தட்டாங்களாம். பா அவன் குழந்தை பொறுமையின் உச்சம்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பையன், அந்த பையன் வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காப்ல இப்ப. ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில சின்ன வயசுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பொறுமை அப்படின்றது வந்து இன்டெரக்டா வந்து வந்திருக்கு. அவங்க ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் வந்து 1 கோடிக்கு மேலே மக்கள் தொகை வந்து இருக்கிறாங்க 2020 கணக்கெடுப்படி. ஆனால் அவங்க ஊரில் 49 லட்சம் பேர் தான். சென்னை பாப்புலேஷனில் பாதி பேர் தான். ஸோ இதில் வந்து அந்த போல்ட்டுன்னு ஒரு பவுலர் இருக்கார் பார்த்தீங்களா, மும்பை இந்தியன்ஸ்க்காக ஆடுறாருல, அவரெல்லாம் பக்கத்து வீடு தான். ஸோ ஓவரால் நியூசிலாந்துடைய சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் கிரிக்கெட்டுக்கு தான் முதலிடம் கொடுப்போம். ஆனால் அவங்க ஊரில் நெட்பால், பாஸ்கெட் பால், ரக்பி 12வது இடத்துல தான் வந்து கிரிக்கெட்டுக்கான அங்கீகாரமே இருக்குது. அப்படிப்பட்ட ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம்சன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் ஆடுறாப்ல. ஸோ அவங்க அப்பா தான் கோச்சு. ஸ்கூல் லெவலில் அவர் ஸ்கூல் லெவலில் 17 வயசுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா 40 செஞ்சுரிக்கு மேலே போட்டிருக்காரு. அதில் 12 வயசில் எந்த பையனுக்கு இல்லாத ஒரு மெச்சூரிட்டி இவருக்கு இருந்திருக்குங்க. அவங்க அப்பாவே மறந்து போயிட்டாராம். அவங்க அப்பா தான் கோச்சாக இருந்திருக்காரு. என்ன பண்ணியிருக்காரு, இந்த பையனை வந்து ஓப்பனிங் இறக்கியிருக்காப்ல. ஓப்பனிங் இறக்கினாலும் செஞ்சுரி, 1 டவுன் இறக்கி விட்டாலும் செஞ்சுரி, இப்படி வந்து தொடர்ச்சியாக 3 செஞ்சுரி டாப் ஆர்டரில் வந்து அடிச்சிருக்காப்ல. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் லெவலெல்லாம் வந்து 400 ஆவரேஜ் வச்சுருந்தாரா வில்லியம்சன். இவ்வளோ பொறுமையாக சூப்பராக ஆடுறாரு. சரி ஓகே, நம்ம பையனை என்ன பண்ணுவோம், நம்பர் 6 அனுப்பிடுவோம். ஏன்னா நான் தான் கோச்சு, அதனால தான் என் பையனை ஓப்பனிங் அடிக்கிறோம், அந்த பையன் மட்டும் அடிக்கிறான் யாரும் சொல்லிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் என்னோட பையன் வந்து டிஃப்ரெண்ட்டான சுச்சுவேஷன்லேயே ஆட பழக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் 6 இறக்கி விடுறாரு. அந்த நம்பர் 6 இறக்கி விடும் போது என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒட்டு மொத்தமாக அங்கே இருந்து எல்லாருமே வந்து கண்ணு படப்போகுது அந்த பையனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த நம்பர் 6 ஆடும்போது நம்பர் 10 இருந்த பேட்ஸ்மேனோட பார்ட்னர்ஷிப் போட்டு 100 அடிச்சிருக்காருங்க. அந்த மேட்ச்சு தோக்க வேண்டிய மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு கொடுத்துருக்காப்ல. ஜெயிச்சு கொடுத்தோடனே முழு பாராட்டையும் தான் தானே வாங்கணும்னு நினைப்பாங்க.
ஏன்னா தொடர்ந்து 3 செஞ்சுரி போட்டிருக்காப்ல. 4வது செஞ்சுரி வந்து நம்பர் 6ல வந்து போட்டிருக்காப்ல. நம்பர் 6ல இருந்து வந்து போட்டது மட்டும் இல்லாமல் தோக்கக்கூடிய ஒரு மேட்சை ஜெயிச்சு கொடுத்துருக்காப்ல. நம்பர் 10 அவரோட சேர்ந்து நின்று. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போய் எல்லாருக்கும் முன்னாடியும் கைதட்டு வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நமக்கெல்லாம் தோணும். ஆனால் வில்லியம்சன் என்ன பண்ணியிருக்காப்லனா, நான் விளையாண்டது, நான் ஒரு பேட்ஸ்மேன், நான் அடித்தது பெரிய விஷயம் கிடையாது, அவன் ஒரு பவுலர் நம்பர் 10, அவன் நின்று என் கூட விளையாண்டது தான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை முன்னாடி அனுப்பியிருக்காருங்க. அவரை முன்னாடி அனுப்பி அவருக்கு கைதட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த க்ரௌட்ல இருந்து எல்லாரும் மிரண்டு போயிட்டாங்க. 12 வயசுல ஒரு பையனுக்கு இப்படிப்பட்ட மெச்சூரிட்டி இருக்குமாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போயிட்டாங்க. சூப்பருங்க வில்லியம்சன். 2015 வேர்ல்ட் கப் வந்து நடக்குதுங்க. மெக்குல்லம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக வந்து ஃபைனல் வரையும் கூட்டிகிட்டு போயிட்டாரு. அந்த ஃபைனலில் கண்டிப்பான முறையில் ஜெயிக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நியூசிலாந்தில் வந்து பார்த்தீங்கன்னா 12வது இடத்துல தான் கிரிக்கெட் இருக்குது. ரக்பி, பேஸ்கெட் பாலுக்கு தான் மவுஸ் அதிகம், நெட் பாலுக்குலாம். ஸோ இப்படி இருக்கும்போது மெக்குல்லம் என்ன பிளான் பண்ணுறாருன்னா, இந்த ஃபைனல் மேட்சை நம்ம ஜெயிச்சே ஆகும். அடுத்த ஜென்ரேஷனுக்கு கிரிக்கெட் வந்து 12வது இடத்துலையாவது இருக்கணும்னா நம்ம வேர்ல்ட் கப் மாதிரி ஒரு விஷயத்தை ஜெயிச்சா மட்டும்தான் ஒரு ஸ்பார்க் வரும். அடுத்த ஜென்ரேஷன் வந்து கிரிக்கெட் ஆடுவாங்க. சத்தியமாக அடுத்த ஜென்ரேஷன் கிரிக்கெட் விளையாடாமல் போயிட்டாங்கன்னா நம்மளால் அதை ஏற்றுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கூட்டு முயற்சியில் இந்த மேட்சை ஜெயிச்சே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. அந்த வேர்ல்ட் கப்பில் தோத்துடுறாங்க. ஃபைனலில் தோற்று போனதுக்கப்புறம் வில்லியம்சன்ட்ட மெக்குல்லம் சொல்கிற விஷயம் இதுதான். கையை பிடிச்சிட்டு சொல்லியிருக்காப்ல, தயவு செய்து அடுத்த வேர்ல்ட் கப் எப்படியாவது ஜெயிச்சிரு. அடுத்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கலைன்னா நம்ம அடுத்த ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டையே மறந்துடுவாங்க அப்படி சொல்லி அனுப்பப்பட்ட வேர்ல்ட் கப் தான் இங்கிலாந்தில் 2019. எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு ஃபைனல் மேட்ச் விளையாடுறதுக்காக போயிருப்பாங்க யோசித்து பாருங்க. அந்த ஃபைனல் மேட்ச்லேயும் அவங்க தோக்கலைங்க. இங்கிலாந்து வந்து எல்லாரும் சொன்னாங்க வில்லியம்சன் தான் பெஸ்ட், அதாவது நியூசிலாந்து தான் ஜெயிச்சது இந்த ஃபைனல் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு ஃபைனல் மேட்ச் வந்து டை ஆகுது. அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் நடக்குது, 2 டை ஆகுது, சூப்பர் ஓவர்லையும் டை ஆகுது. ஆனால் இங்கிலாந்து தான் வின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கப்புறம் நியூசிலாந்தில் கிரிக்கெட்ன்ற ஒரு விஷயம் 12லேருந்து 15 போகுமா, 20 போகுமா, இல்லை காணாமல் போகுமா, அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன். அதாவது அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து அது மேலே ஆர்வம் இல்லாமல் போகுது. ஸோ அப்படி போயிருமே அப்படின்ற பதட்டத்தில் அப்படிப்பட்ட இக்கட்டான கழுத்தை பிடிக்கும் சூழ்நிலையில் தோத்துட்டாங்க. ஆனால் தோக்கலை, முழுமையாக தோக்கலை. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் யாராக இருந்தாலும் கோவம் வந்திருக்கும், யாராக இருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, யாராக இருந்தாலும் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அந்த சூழ்நிலையில் கூட மனுஷன் சிரிச்ச முகமாக இருந்தாருங்க வில்லியம்சன். இந்த உலகமே பாராட்டுச்சு. அந்த வேர்ல்ட் கப் ஃபைனலில் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நியூசிலாந்துக்கு வந்து போகிறாங்க. அந்த டைமில் மிகப்பெரிய ரக்பி காம்படிஷன் நடக்கிற ஒரு டைமு. அந்த டைமில் நியூசிலாந்து டீம் வின் பண்ணால் எந்த அளவுக்கு கூட்டம் வருமோ அந்த அளவுக்கு ஏர்போர்ட்டில் வந்து வில்லியம்சனையும் நியூசிலாந்து கிரிக்கெட் பிளேயர் எல்லாரையும் கொண்டாடினாங்க. ஏர்போர்ட்டில் சின்ன பசங்களாம் வந்து நின்று கை கொடுத்தாங்க. வில்லியம்சன் கண்களில் வந்து கண்ணீர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை ஏர்போர்ட்டில். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் எங்களுக்காக நடந்தது. உண்மையாகவும் நிதானமாகவும் பொறுமையாகவும் தன்னம்பிக்கையோடும் இருந்தால் எதுவும் சாத்தியம் அப்படின்றதுக்கு இந்த ஒரு விஷயம் எடுத்துக்காட்டுங்க. எனக்கு ஒரே ஒரு ஆசைங்க, சிஎஸ்கேல வந்து இன்னைக்கு மகேந்திர சிங் தோனி அவர்கள் தான் வந்து கேப்டனாக இருக்காரு. ஸோ அவர் வந்து இந்த வருஷமோ இல்லை அதுக்கு அடுத்த வருஷமோ ரிட்டையர் ஆகிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் எப்போ ரிட்டையர் ஆவார்னு யாருக்குமே தெரியாது. ஸோ சிஎஸ்கே ஐபிஎல்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டாப்லன்னா இந்த சென்னை டீமை வழி நடத்தக்கூடிய தகுதி யாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னா வில்லியம்சனுக்கு இருக்குன்னு தாங்க நினைக்கிறேன். ஏன்னா உலகத்திலே மிகச்சிறந்த க்ரௌடு வந்து சென்னை க்ரௌடுங்க. பாகிஸ்தான் சென்னையில் வந்து ஆடினாங்க. அந்த டெஸ்ட் மேட்ச்சில் நம்ம சச்சின் வந்து பார்த்தீங்கன்னா முதுகுவலியோட செஞ்சுரிலாம் அடிச்சிருப்பாரு. அதில் வந்து நம்ம தோற்று போயிட்டோம். இந்த கல்கத்தாவாக இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து தீ வச்சிருப்பாங்க, பாட்டிலெலாம் விட்டுருப்பாங்க. ஆனால் சென்னையில் ஒட்டுமொத்த சென்னை ரசிகர்களும் எந்திரிச்சு பாகிஸ்தானுக்காக கை தட்டினாங்க. அப்படிப்பட்ட சென்னை க்ரௌடுக்கு ஒரு ட்ரீட்டா வில்லியம்சன் அவர்கள் கேப்டன்ஷிப் பண்ணார்னா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் வில்லியம்சன் அவர்களை பற்றி சொல்லும்போது இந்திய சுதந்திரம் அடைந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் வின்ஸ்டன் சர்ச்சில் கிட்ட வந்து கேட்டாங்க, அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கேட்டாங்க, எப்படி வந்து இந்தியாவுக்கு நீ வந்து சுதந்திரம் கொடுத்த அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்னார், காந்திஜி அவர்கள் வந்து கத்தியை காமிச்சிருந்தாருன்னா நான் துப்பாக்கியை காமிச்சிருப்பேன், அவர் துப்பாக்கியை காமிச்சிருந்தாருன்னா நான் AK-47 காமிச்சிருப்பேன், அவர் AK-47 காமிச்சிருந்தா நான் பீரங்கியை காமிச்சிருப்பேன், அவர் பீரங்கியை காமிச்சிருந்தா நான் குண்டு மலையாக புழிஞ்சிருப்பேன். ஆனால் அவர் என்கிட்ட காமிச்சது பொறுமை, நிதானம், அகிம்சை, அதற்கு எதிராக எந்த ஆயுதமும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. பொறுமையும் நிதானமும் இருந்தால் இந்த உலகத்தை வெல்லலாம் அப்படின்றது வில்லியம்சன் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்.
வில்லியம்சன் அவர்களுடைய வாழ்க்கை உலகத்தின் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையுடையோ வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். ஆயிரத்தை தாண்டி போனால் கோடியில